சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களின் அறிவிப்பின்படி தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் மேட்டுப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களும், தலைமை கழக பேச்சாளர் வரகூர் காமராஜ் அவர்களும் சிறப்புரையாற்றினர். இதில் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஹரி, ஐயாதுரை, காந்திமதி, சின்னசாமி, மகாலட்சுமி, கண்ணன், மாவட்ட பிரதிநிதிகள் அகரம் ராஜேந்திரன், குமரவேல், இன்பராசு, சின்னத்தம்பி என்ற பொன்னுமலை, மாவட்ட விவசாய துணை அமைப்பாளர் செந்தில்குமார், பழனிவேல், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பாரதி ஜெயக்குமார், கழக பேரூராட்சி மன்ற தலைவரும் அயோத்தியாபட்டினம் பேரூர் செயலாளருமான பாபு என்கிற செல்வராஜ், துணைத் தலைவர் செல்வசூர்யா சேதுபதி, சார்பு அணி மாவட்ட நிர்வாகிகள் மகேஸ்வரன், குப்புசாமி, பாலு என்கிற பரந்தாமன், செல்வராணி, ஆறுமுகம், அப்பு என்கிற பழனிவேல், அன்புராஜ், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரித்தி மோகன், சிந்தாமணி, கஜேந்திரன், சாந்தி பெருமாள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காசிலிங்கம், மனோசூரியன், நாகராஜ், படையப்பன் என்கிற முருகன், அன்னக்கொடி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் சிறப்பித்தனர். இதில் அதிமுக, நாம் தமிழர், விஜய் மன்றம் உள்ளிட்ட நிர்வாகிகள் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவின் மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாரடா கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்று கேட்கிறார்கள். வா வெளியே என்கிறார்கள். கொலைவெறி தாக்குதலுக்கு தயாராகிறார்கள். கொண்டு வந்திருந்த லத்தியால் அடிக்கிறார்கள், கீழே தள்ளுகிறார்கள். இதை ஒரு உருவம் பார்த்து கொண்டிருக்கிறார். கீழே தள்ளியவர்கள் ஆணி தைக்கப்பட்ட பூட்ஸ்காலா ஒரு கொலைவெறி பிடித்த சிறைவாடன் கொலை கைதி தளபதியினுடைய வயிற்றை நோக்கி மிதிக்க முயற்சிக்கிறார். ஐயோ, நம்ம தலைவனின் பிள்ளை ஆயிட்டே, ஏதோ ஒன்று நடக்க. பெரியோர்களே, அவர் சொன்னார், அம்மா அம்மா. அப்பொழுது வீரபாண்டியர் சொன்னார், இதான் அந்த KVK சாமியினுடைய மனைவி என்றார். கலைஞர் கன்னத்தை உருவி அழுதார். அம்மா, உங்க குடும்பம் வறுமையில வாழுதுமா, உங்க குடும்பத்துக்கு நிதி திரட்டி வந்திருக்கேன்னாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? தன்னுடைய முந்தானையில் இருந்த ஒரு பொருளை எடுத்து கலைஞருடைய துண்டுல போட்டுச்சு. அந்த அம்மா என்னத்தை போட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்ணீர் வடித்த பொழுது அந்த அம்மா சொன்னிச்சு, அப்பா அப்பா, நான் இந்த மேடைக்கு பக்கத்துலதான் 16 துண்டா என் கணவனை நம்ம கட்சிக்கு எதிர். கலைஞர் பதறி போனார். அம்மா அம்மா, என்ன காரியமா பண்ணீங்க? எங்க அண்ணன் ಇಲ್ಲಿ ಮರಿ மேட்டுப்பட்டியை சார்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலர் உடன்பிறப்புகளாக இணைய வந்துள்ள அனைத்து தம்பிகளுக்கும் அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இங்க பாருண்ணா இங்க பாருண்ணா இங்க பாருண்ணா ஆட்காட்டார்கள் அழைக்கிறார்கள். நெடிய உருவம் நீதான் வீராசாமியா என்கிறார்கள். ஆமா என்கிறார். ஒரு வார்டன் என்ன செய்கிறார்? ஓங்கி காதில் அறைகிறார். அன்றைக்கு அவருக்கு காது செய்து சிறைவாடர்கள் விடுகிறார்கள். சிறிது நாளில் தன்னுடைய மலக்குடலை தானே பார்த்து செத்து போனார் சிட்டிபாபு. சிட்டிபாபு உருவத்தில் அண்ணன் தளபதி வாழ்ந்து கொண்டிருப்பது தளபதி அல்ல, சிட்டிபாபு உருவத்தில் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற கலைஞரின் பிள்ளை. 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எங்கள் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குமே தவிர மும்மொழி கொள்கைக்கு ஒரு காலம் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று சொன்ன செத்து போச்சு. எம்ஜிஆர் செத்து போயிட்டார். நாங்க எதிர்த்தவும் ஆதரிச்சிருக்கிறோம்.